ஸ்டாப் லாஸ் நான் வைக்க நினைச்சாலும் வைக்க முடியல. ஸ்டாப் லாஸ் வச்சா ப்ராஃபிட் பண்ண முடியாதா? எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாதா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால ரொம்ப வெயிட் பண்ணி என்ட்ரியை மிஸ் பண்ணிடுறேன். எனக்கு பிக் லாஸ் ஆயிடுச்சு. அதை நான் பெரிய லாட் போட்டால் சீக்கிரமாக நான் ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா? எக்ஸ்பைரி டேனா பயமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு அதில் என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்னால் எக்ஸ்பைரி டேல என்ட்ரி எடுக்காமல் இருக்க முடியலை. என்னது ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கு புரோக்கர் ஆப்ஸ் தான் காரணமா? இதெல்லாம் பார்த்தா ஒரு பெரிய மிஸ்ட்ரியாகவே இருக்குது. இந்த மிஸ்ட்ரிக்கெல்லாம் காரணம் என்னது? இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மிஸ்ட்ரிஸ் ஃபுல் சீரீஸ் தான். இந்த சீரீஸை ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணி முடிக்கிறப்ப உங்களுக்கு இதை பற்றி ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடர் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் யாராக இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இது உங்களுக்கு எமோஷ்னலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸ்டாப் லாஸுங்கிறது ஒரு ட்ரேடருக்கு எவ்வளோ இம்பார்ட்டங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஹியூமன்ஸுக்கு எப்படி சாப்பாடு தண்ணி இது ரெண்டுமே ஹியூமன்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு ட்ரேடருக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக இறந்து போயிடுவாங்க. சேம் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா உங்கள் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ப்ளோ ஆயிரும். ஸோ அதனால தான் ஹியூமன்ஸுக்கு எப்படி ஃபுட்டும் வாட்டரும் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு ட்ரேடருக்கு ஸ்டாப் லாஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ தெரிஞ்சுமே 90% ஆஃப் த ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் இன்னும் ஒரு 10% ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுமே சில நேரத்தில் வைப்பாங்க, சில நேரத்தில் வைக்க முடியாமல் போயிடுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் வைக்க முடியல. ஒரு ட்ரேடுக்கு ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், இன்னொரு ட்ரேடுக்கு வைக்க தோண மாட்டேங்குது. ஸ்டாப் லாஸ் வச்சா எனக்கு ப்ராஃபிட் வர மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடர் ஸ்டாப் லாஸ் ஏன் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாப் லாஸோட ஃபுல் வேலை என்னன்னா, உங்களோட காசு நஷ்டமாகறப்ப அது இதோட போதுன்னு சொல்லி அதுவே நிப்பாட்டிடும். ஸோ உங்கள் காசு உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாப் லாஸ் மீன்ஸ் என்னது? உங்கள் காசை உங்ககிட்ட இருந்து அது எடுத்துக்குது. அதனால தான் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்கிறோம். இதைத்தான் நிறைய பேர்த்துக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா என்னோட மணியை எப்படி நீ எடுத்துக்கலாம், என்னோட மணியை என் கண்ணு முன்னாடி நான் லாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதனால தான் ஸ்டாப் லாஸை அவாய்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இதனால தான் ஸ்டாப் லாஸ் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க மணி அவங்க கண்ணு முன்னாடியே போகிறத அவங்களால ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்காத வரைக்கும் உங்கள் மணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லேயே இருந்தால் கூட ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ட்ரேடில் உங்கள் மணி இருந்துக்கிட்டே இருக்கும் சொல்லப்போனால். இதுவே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்கள் மணி உங்களை விட்டு போயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுச்சு உங்கள் மணி. ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் உங்கள் மணி இருந்துட்டு தான் இருக்குது. அது ஒரு விதமான மைண்ட் செட் இருக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, நம்ம மணி இருந்துட்டு தான் இருக்குன்னு. இதுவே ஹிட் ஆயிடுச்சுன்னா நம்ம மணி நம்மளை விட்டு போயிடுச்சு, வேறு வழியே கிடையாது, திருப்பி இது ரெக்கவர் ஆகாது, நெக்ஸ்ட் ட்ரேடில் தான் ரெக்கவர் ஆகும்னு இருக்கும். இதுவே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாதப்ப இது ரெக்கவர் ஆகிரும் சொல்லி உங்களுக்கு ஹோப் இருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் வைக்கவே மாட்டாங்க. இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு சொல்லி நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியாது, நீங்கள் போக போக கற்றுக்குவீங்க. நான் இதை உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாகவே சொல்கிறேன். தயவு செஞ்சு ஒரு பிகினர் ட்ரேடர் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் இப்போ சொல்கிறப்போ உங்களுக்கு அது அசால்ட்டாக தான் தெரியும். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போவே ஸ்டாப் லாஸை வைங்க. சின்ன சின்ன லாஸாக ஏற்றுக்க கற்றுக்குங்க. ஓகே, இப்போ இதுதான் ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. அவங்களோட காசு அவங்க கண்ணு முன்னாடியே போகிறத அவங்களால ஏற்றுக்க முடியாதது. இதனால தான் நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இல்லை. இது ஒரு விதமான சைக்காலஜி ஹியூமன்ஸ்க்கு. இன்னொன்று என்னென்னா, 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. 10% பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க, ப்ராப்பராக பண்ணலாம் சொல்லிட்டு. அவங்களுமே சம்டைம்ஸ் ஸ்டாப் லாஸ் வைக்க மாட்டாங்க. இது எதனால? இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்னா, அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து அனாலிசிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க மார்க்கெட்டை. ஒரு செட்டப் கிடச்சிருக்கும். அவங்க அவ்வளோ நேரம் உட்காந்து அனாலிசிஸ் பண்ணி ஒரு செட்டப்பை பார்த்துருப்பாங்க பொறுமையாக. ஓகே, இதில் நம்ம என்ட்ரி போகலான்னு சொல்லி என்ட்ரி போயிருப்பாங்க. என்ன ஆகிருக்குன்னா, அவங்க ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹிட் பண்ணோன்னு இவங்க என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடு பார்த்துக்கலாம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, ஓகே இது ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அவங்க டார்கெட்டை போய் மார்க்கெட் ஹிட் பண்ணிடும். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய எமோஷனல் சைக்காலஜி உள்ளே வருது. என்ன ஆகும்னா, ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அவங்க டார்கெட், அதாவது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணியிருக்கோன்னா எப்படி ஹிட் பண்ணியிருக்குன்னா பெரிய லெவலில் ஹிட் பண்ணியிருக்காது. ஜஸ்ட் அவங்க வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் ஹிட் பண்ணியிருக்கும் ஸ்டாப் லாஸை. அந்த இடத்த தாண்டி ஒரு இன்ச்சு கூட கீழே வந்திருக்காது மார்க்கெட்டு. அப்படி ஹிட் பண்ணிட்டு அவங்க டார்கெட் போய் ஹிட் ஆகிறப்ப அவங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி பார்த்தீங்கன்னா இதுதான்.
நெக்ஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க, சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அகைன் இதே மாதிரி நெக்ஸ்ட் ட்ரேட்லேயும் என்ட்ரி எடுப்பாங்க. இதே மாதிரியே நடக்கும் அடுத்தும். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்னடா இது நம்ம பண்ண அனாலிசிஸ் கரெக்டாக இருக்குது, ஆனால் அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு டார்கெட் போகுது, இது பெருசாக நம்ம போடாமே விட்டுட்டோம்னா நமக்கு ஹிட் ஆகாது, நம்ம டார்கெட் அடிச்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்குது. இந்த மாதிரி 10% ஸ்டாப் லாஸ் போடுற ட்ரேடர்ஸும் ஸ்டாப் லாஸை போடாமல் இருக்கிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். இப்போ என்ன ஆகும்னா, அவன் ஸ்டாப் லாஸ் போடாமல் இருப்பாங்கல்ல, இந்த டயத்தில் என்ன ஆகும், மார்க்கெட்டு நேராக வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு டார்கெட் போகும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, அங்கே தான் ஸ்டாப் லாஸுங்கிறது இப்போ ஒர்க் ஆகும். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு அகைன் மார்க்கெட்டு அவங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் போய்கிட்டே இருக்கும். இவங்க ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுனால லாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இவங்கனால வேறு வழியே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அகைன் மேலே போகும் ரெக்கவர் ஆகுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி அது ஒரு பெரிய லாஸில் போய் முடிஞ்சிடும். இப்போ என்ன ஆயிருக்கும், இவங்க நல்லா பண்ணணும்னு நினச்சிருக்காங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு தான் பண்ணுவேன்ட்டு இருந்த ட்ரேடரு ஸ்டாப் லாஸை எடுக்க வச்சிருச்சு மார்க்கெட்டு. இப்போ என்ன பண்ணுவாங்க, ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே போவாங்க. இங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேயும் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி இதுதான். இது எல்லாத்துக்குமே மார்க்கெட் தான் காரணமானு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் காரணம் கிடையாது, உங்கள் மைண்டு தான் காரணம், உங்களோட சைக்காலஜி தான் இதுக்கான காரணம். நீங்கள் பண்ணுற எல்லா தப்புக்குமே மார்க்கெட் காரணம் ஆகாது. அது மார்க்கெட்டு அது பாட்டுக்கு தான் இருக்குது. நீங்கள் தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறீங்க, நீங்கள் தான் என்ட்ரி ஆகுறீங்க, எக்ஸிட் ஆகுறீங்க, ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, எல்லாமே நீங்கள் தான் பண்ணுறீங்க. இதை நான் ஏன் மார்க்கெட் மிஸ்ட்ரி நான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப மார்க்கெட்டில் எல்லா ட்ரேடர்ஸும் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமாகவே தான் இருக்குது, இது ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஏன்னா இது எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால தான் இதை பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட் மிஸ்ட்ரின்னு சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய ஸ்டாப் லாஸ் சைக்காலஜி இதுதான். இந்த மாதிரிலாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸுங்கிற ஒன்றவே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நடக்கிறனால எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு டார்கெட் ஹிட் ஆகுது, இதனால தான் எனக்கு ஸ்டாப் லாஸ் போட பிடிக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸை விட்டுருவாங்க. இந்த ஸ்டாப் லாஸை விட்டனால தான் அவங்க மேக்ஸிமம் லாஸே ஆவாங்க. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு என்ட்ரி இல்லைனால ஒரு என்ட்ரி உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். நீங்கள் அது கொடுக்கலங்கிறதுக்காண்டி நீங்கள் ஸ்டாப் லாஸ் எடுத்து விடுறது ரொம்ப ரொம்ப தப்பு. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ஒரு மிடில் கிளாஸ் ட்ரேடரை புவர் ட்ரேடரை ஆக்கிரும். ஸோ மறக்காமல் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். இதை ஓவர் கம் பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக இதை ஓவர் கம் பண்ணலாம். எல்லாருமே ஒன்று தான், டிசிப்ளினாக இருங்க, கூல் அண்ட் காமாக இருங்க. ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்களா இல்லை 2 என்ட்ரி எடுக்கிறீங்களோ, நீங்கள் எத்தனை என்ட்ரி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் வச்சு பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 என்ட்ரியுமே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு டார்கெட் போயிடுச்சுன்னா உங்கள் மைண்டை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா இடம், அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தள்ளி எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க பாருங்கள். மேபி அந்த இடத்துல வைக்கிறப்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் டார்கெட் ஹிட் ஆகலாம். நீங்கள் சேம் அதே இடத்துல வைக்க தான் மேனுப்ளேஷன் ஆகி உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஸோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்க பாருங்கள். இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சஜஷனாக தான் சொல்கிறேன். இதை நீங்கள் பிளைண்டாக எடுத்துகிட்டு அப்படியே போய் ட்ரை பண்ணாதீங்க. லைவ் மார்க்கெட்டில் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்களும் ஓனாக அனாலிசிஸ் பண்ணி பண்ணுங்கள். நான் சொல்கிறேங்கிறதுக்காண்டி பண்ண வேணாம். நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கேன், இருந்தாலும் ஏன் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியல? எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கனால ரொம்ப நேரம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு ட்ரேடில் என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வெயிட் பண்ணி நிறையா கன்ஃபர்மேஷன் கழிச்சு தான் என்ட்ரி எடுக்கணும்னு தோணுது. அப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணி என்ட்ரி எடுக்கிறப்ப நிறையா என்ட்ரியை நான் மிஸ் பண்ணிடுறேன். இதுக்கு பெசாட்டுக்கு நான் பிகினர் ட்ரேடராகவே இருந்திருக்கலாம் போல. ஏன் நான் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணேன்னு எனக்கே தெரியல. எல்லாரும் சொல்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும்ன்ட்டு. ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே நான் ஏன் ப்ராஃபிட் பண்ண முடியலை? ரொம்ப வெயிட் பண்ணுறேன். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பேனிக் இல்லாமல் பயம் இல்லாமல் என்ட்ரி எடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இருந்தாலும் நான் ரொம்ப வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிறேன். ஏன்? ஓகே, இப்போ மார்க்கெட்டில் பொதுவாக எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக லாஸ் தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்துருவோம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு வேணும்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிறையா ஃபேக் அவுட் நடக்கும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைன் பண்ணணும், எங்கெல்லாம் ஃபேக் அவுட் நடக்குதுன்னு சொல்லி. இதில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு என்ட்ரியாக எடுக்கிறப்ப ஒரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்டாக இருக்கும், இன்னொரு என்ட்ரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி ஃபேக் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி வர்றப்ப டார்கெட் ஹிட் ஆயிரும். இந்த மாதிரிலாம் நீங்கள் மார்க்கெட்டில் ஃபேக் அவுட்டை தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகும். இது பார்த்தீங்கன்னா 1 மாதத்துலேயோ 2 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ இதை நீங்கள் கெயின் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 3+ இயர்ஸ் ஆச்சு இதில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, புதுசாக ஃபேக் அவுட்ஸ் வரும் மார்க்கெட்டில்.
அது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபைன் பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் 3+ இயர்ஸ் ஆச்சு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். இந்த மாதிரி ஃபேக் அவுட்டு மார்க்கெட் இங்கே வந்தால் ரிவர்சல் ஆகும், இங்கே வந்தால் மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்காண்டது எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இது ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன். நெக்ஸ்ட் ரீசன் என்னன்னா, பேனிக் ஆகக்கூடாது. ஒரு பிகினர் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தோன்னே ரொம்ப பேனிக் ஆவாங்க, நடுங்கும் கையெல்லாம், ஹார்ட் பீட்லாம் பார்த்தீங்கன்னா எகுரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் கம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் என்ட்ரி எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக் அவுட்டை ஃபைன் பண்ணி என்ட்ரி எடுத்திருப்பீங்க, ப்ராப்பராக எடுப்பீங்க. உங்களுக்கு தொடர்ந்து என்ட்ரி எடுக்க உங்களுக்கு அந்த பேனிக்லாம் போயிடும், கையெல்லாம் நடுங்காது, நீங்கள் ப்ராப்பராக எமோஷனல் ஆகாமல் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாட போகிறாரு. அவர் எப்படியும் ப்ரெஷரில் விளையாடுவார், ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட் ஆகலாம். நம்ம MS தோனி எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ரன் அவுட் ஆனார். இது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷரில் ஆகிருப்பார் சொல்லப்போனால். இதே தான் ஒரு பிகினர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரொம்ப பேனிக் ஆவீங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாது, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். இதுக்காண்டி தான் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ரீசன், பேனிக் ஆகக்கூடாதுங்கிறது. ஓகே, இப்போ சொன்ன இந்த 2 ரீசன்னால தான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வேணும்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்குது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதப்ப ஒரு பிகினர் ட்ரேடராக இருக்கிறப்ப என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கு மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணுவீங்க, சார்ட்டை பார்ப்பீங்க, ஒரு கேண்டில் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. சரி, ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வைங்க. ஓகே, இப்போ சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு, க்ளோஸ் வச்சிருச்சு, நெக்ஸ்ட் நான் உடனே என்ட்ரிக்கு போகிறேன். அதாவது பிகினர்லேருந்து கொஞ்சம் கத்திட்டு வர்றப்ப இந்த இதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். இதுவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய டூலை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு நிறைய டூலை பற்றி தெரியும், நிறையா ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனு, SMC, ICT இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நிறையா இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் வர உங்களுக்கு இதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குன்னு தெரிய வரும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, இதை போட்டு குழப்பிக்குவீங்க. குழப்பிட்டு நீங்களாம் ஒன்று உருவாக்கி நிறைய கன்ஃபர்மேஷனுக்காண்டி நிறைய இதை எடுத்து வச்சுக்குவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு ஆர்டர் பிளாக்கு, இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஃபெப்பு, இந்த மாதிரிலாம் நிறைய உங்களுக்கு தெரியறப்ப இதெல்லாம் நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்துக்குவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிகினர்லேருந்து இருக்கிறப்ப ஒரு பிரேக் அவுட் ஆனால் என்ட்ரி எடுப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஆகணும், இது பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட்டுக்கு வரணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு எடுப்பீங்க. ஒருவேளை இது ஃபேக் அவுட்டாக இருந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி யோசிப்பீங்க ரொம்ப. இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எனக்கு என்ன நடந்திருக்குன்னா, மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கப்ப ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணுவேன், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான்னு சொல்லி. ஆனால் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒரு பெரிய கேண்டில் போயிருக்கும், FEG ஃபார்ம் பண்ணி. அப்போ என்ன நினைப்பேன்னா, ஓகே இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் இருக்குது, ஒருவேளை ஃபெப் வராமல் ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி டபுளாக யோசிப்பேன். என்ன நினைப்பேன்னா, ஃபெப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தோன்னே என்ட்ரி எடுக்கலாம்னு யோசிப்பேன். கீழே ஆர்டர் பிளாக் இருக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, இது நமக்கு ஃபேக் அவுட் பண்ணிடுவாங்க, ஃபெப்பில் ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி ஃபேக் அவுட் கொடுத்து கீழே ஆர்டர் பிளாக்கை டச் பண்ணிட்டு அகைன் போகலாம்ல, இந்த மாதிரி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு. இதே மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்குன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நீங்கள் எந்த மாதிரி இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. இதுக்கு பின்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி தான் இருக்குது. அண்ட் சேம் இதுதான் ஒரு மார்க்கெட் மிஸ்ட்ரியே. இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, உங்களை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நான் ஒரு பிகினர் ட்ரேடராக இருந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிட்டேன், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்துமே நான் ரொம்ப கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணி என்ட்ரி மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடரும் ஃபேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு மூவ் ஆவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் தான் ட்ரேடிங்கில். இது ஒரு பேஸ். நீங்கள் பிகினர் ட்ரேடர் இருக்கிறப்ப அது ஒரு பேஸு, கொஞ்சம் கற்றுட்டு இருப்பீங்கல்ல அது ஒரு பேஸு, எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் வந்தோடனே அது ஒரு பேஸு, இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு பேஸு. இந்த மாதிரி ஒரு பேஸாக தாண்டி தான் போகணும். நெக்ஸ்ட் இதை தாண்டி போகிறப்ப இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ப்ரோ இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடராக இருக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதை நான் என்ன பண்ணுறது, எப்படி இங்கிருந்து நான் மூவ் ஆகி ஓவர் கம் பண்ணுறது இதை அப்படின்னு நீங்கள் சொல்லி கேட்கலாம். இன்னொன்று என்னன்னா, ப்ரோ இதுவும் ஒரு ப்ராப்ளம் தானா, இப்போவும் நான் ஒரு பிகினர் ட்ரேடர் மைண்ட் செட்டில் தான் இருக்கேனா, அப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். இப்போ இதுக்கு ஒன்று நான் ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன். நம்ம எல்லாத்துக்குமே ஆக்டர் தனுஷ் தெரியும்ல, அவர் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருப்பாரு, ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் ரொம்ப பயமாக இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதோட அர்த்தம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெரியுது, உங்களுக்கு அந்த விஷயத்தில் A to Z உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு உங்கள் மேலேயே சந்தேகம் வந்துடும். நமக்கு இது உண்மையிலே தெரிஞ்சிருச்சா, நம்ம உண்மையிலேயே ப்ரொஃபஷனல் ட்ரேடர் தானான்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்கள் மேலே டவுட் வந்துடும்.
ஸோ அதனால இது பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. இது உங்களுக்கு உங்க மேல இருக்க ஒரு டவுட் தான். இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி தான். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்க கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் தாட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனால் எப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்துல A to Z தெரியுதோ உங்களுக்கு அப்பதான் டவுட் வரும். நம்ம இது கரெக்டா பண்றோமா இல்லையான்னு சொல்லி. உங்களுக்கு டவுட்டே வரல, எனக்கு இதில் பத்தி பயமே இல்லை அப்படின்னா நீங்க தப்பா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே கைஸ், இந்த வீடியோல இதை பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனுக்கு வந்திருப்பீங்க. ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வருது, இந்த மாதிரி தாட்ஸ் வரனால நான் டவுன் ஆகிட்டு இருக்கேனா இல்லை க்ரோ ஆகிட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் க்ரோ ஆகிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாஸுங்கிறது ஒரு பிகினர் ட்ரேடர்லேருந்து ப்ரொஃபஷனல் ட்ரேடர் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒன்று தான். லாஸு, ரிவெஞ்ச் ட்ரேடிங்கு, எமோஷ்னலி எனக்கு அஃபெக்ட் ஆகுது, எனக்கு அழுக வருது, தூக்கம் வர மாட்டேங்குது, இது எல்லாமே ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா கன்ஃபார்மாக உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிட்டா இதெல்லாம் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்குமே இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த லெவலில் இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம பிகினர் லெவலில் இருந்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்காது. இது கொஞ்சம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். பொதுவாகவே ஹியூமன்ஸை பொறுத்தளவுக்கு எமோஷனுங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்று தான். நீங்கள் என்ன தான் ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆனாலும் அது உங்களை விட்டு ஃபுல்லாலாம் போகாது. அதனால எமோஷ்னல், ரிவெஞ்ச் ட்ரேடிங் இதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியுமே தவிர்த்து ஃபுல்லாக நம்மகிட்ட இருந்து அழிக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நான் எமோஷ்னல் ஆகக்கூடாது, ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லி ஒன்று ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்கு போக மாட்டோம். நிறைய பேர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணுவீங்க. அப்படி இருக்கவங்க கூட இந்த விஷயத்துல லாஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு நான் ஒரு இமேஜ் காட்டுறேன். இதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி எமோஷ்னலாக புரோக்கர் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸை எமோஷ்னலாக அஃபெக்ட் பண்ணி ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே கொண்டு வராங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்க வேணும்னே பண்ணுறாங்க, வேணும்னே பண்ண கிடையாதுன்னு நான் சொல்லலை. இதனாலையும் நமக்கு எமோஷனல் அஃபெக்ட் ஆகுது. சைக்காலஜி ப்ராப்ளம் இங்கிருந்தும் நமக்கு ஆரம்பிக்குது. இதனால தான் சொல்கிறேன், ஒரு ஹியூமனாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்கறதுனால தான் நடக்குதுன்னு தான் சொல்கிறேன். இது புரோக்கர் தான் வேணும்னே இப்படி பண்ணி நம்ம லாஸ் பண்ண வைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு 100% தெரியவே தெரியாது. ஏன்னா இப்போ ஆவரேஜுங்கிறது 50, சரியா? 50ல் இருக்கிறப்ப நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க. உங்களோட என்ட்ரிக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50. நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மார்க்கெட் இப்போ கரண்ட்டில் எதில் ரன் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸை காட்டும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதில் ஒரு 40 வந்துருச்சு. நீங்கள் எடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50, இப்போ மார்க்கெட் 40ல் இருக்குது. 10 பாயிண்ட் உங்களுக்கு மைனஸில் ஓடிட்டு இருக்கு லாஸ்ட்டில். இப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு $983 லாஸ்ட்டில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 o'clock ஆர் 2:30 இந்த மாதிரி வர்றீங்க. அப்போ நீங்கள் பார்க்குறப்ப மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 84ல் இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன தோணும், ₹45 இன்க்ரீஸ் ஆகிருக்கு நீங்கள் எக்ஸிட் ஆனதுலேருந்து. ஒருவேளை நம்ம வச்சுருந்தோம்னா ₹45 பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும், நம்ம ஏன் க்ளோஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இது ஒரு விதமான உங்களுக்கு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல அது எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்த ப்ரைஸ் எல்லாமே ஒரு என்ட்ரியே இல்லாத மாதிரி காட்டிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் லாஸ் ஆனாலும் சரி, ப்ராஃபிட் ஆனாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட் ப்ரைஸு. உங்களோட லாஸ் அந்த டே எண்டு வரைக்கும் உங்களுக்கு ரன் ஆகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே ஓப்பன் ஆகிறப்ப தான் அது உங்களுக்கு அங்கேருந்து ஹிடன் ஆகுமே. அது வரைக்கும் அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகும்னா, நீங்கள் டிசிப்ளினாக இருக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி லாஸ் பண்ணிட்டீங்க, எஸ்எல் அடிச்சிருச்சு, போயிட்டு அகைன் பார்க்குறப்ப நீங்கள் எடுத்ததை விட ப்ரைஸ் கூட ஓடிட்டு இருக்கப்போ உங்களுக்கு மைண்டில் என்ன தோணும்னா, நமக்கு ஐயோ வச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு மாதிரி தாட்ஸ் தோணும். நெக்ஸ்ட் டைம் இதை பார்த்து என்ன பண்ணுவீங்கன்னா, லாஸ் ஆனால் கூட ஹோல்டு பண்ணி வைப்பீங்க. ஏன்னா அன்றைக்கி எப்படி தானே ஆச்சு, நம்ம அகைன் ஓப்பன் பண்ணுறப்ப ரெக்கவர் ஆகி மேலே போயிருந்துச்சுல மார்க்கெட்டு, நம்ம எடுத்ததோட இன்க்ரீஸ் தானே ஆயிருந்துச்சு. ஸோ இப்போவும் அந்த மாதிரி ஆகலான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சி என்ன பண்ணுவீங்கன்னா ஹோல்டு பண்ணி வைப்பீங்க. அப்போ தான் அகைன் ரொம்ப லாஸ் ஆகும், ரெக்கவரே ஆகாது. இதுக்கான ரீசன் ஒரு ட்ரேடருக்கு கிளியராக புரியணுங்கிறதுக்காண்டி கூட இருக்கலாம். இது எமோஷ்னலி அஃபெக்ட் பண்ணணும்னு தான் அவங்க பண்ணாங்கன்னு கிடையாது. ஒரு ஆவரேஜ் ப்ரைஸு, ஒரு மார்க்கெட் ப்ரைஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, இதில் நீங்கள் எடுத்திருக்க லாஸ்ட் பொசிஷனு இதெல்லாம் அவங்களுக்கு ப்ராப்பராக விசிபிலிட்டியாக காட்டணுங்கிறதுக்காக கூட அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். இதை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்க்குறப்ப நம்ம எமோஷ்னல் அஃபெக்ட் ஆகி நம்ம ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே தான் போவோம். இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு முக்கியமான மெயின் ரீசன் நம்ம தான் காரணம். நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாதனால தான் நம்ம ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே போகிறோம். அவங்க காட்டுறாங்க தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும்ல. நம்மளை கண்ட்ரோல் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது இந்த இடத்துல. அப்படி பார்த்தா மார்க்கெட்டில் க்ரீன் கேண்டில் ஏறுது, நான் பை என்ட்ரி போகிறேன் இப்படின்ட்டு நீங்கள் போயிட்டு மார்க்கெட்டை குறை சொல்ல முடியாதுல்ல. உங்களோட தப்பு தானே அது. அது மாதிரி தான் ஒரு புரோக்கராக இப்போ இதை உங்களுக்கு விசிபிலிட்டியாக காட்டுறாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களோட தப்பு தான் தவிர்த்து அவங்க தப்பா இல்லையான்னு சொல்லி நம்ம பேசலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக நடந்திருக்குது. அதனால தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறப்ப இதை பார்க்குறப்ப எனக்குமே அப்படி தான் அஃபெக்ட் ஆகும். நம்ம எடுத்ததோட
கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறப்ப அது இன்க்ரீஸ் ஆகுறப்ப, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ப்ரைஸில் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆயிடுவேன். அது ப்ராஃபிட்லேயே தான் எக்ஸிட் ஆவேன். இருந்தாலுமே நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் பார்க்குறப்ப, அந்த ஆப் ஓப்பன் பண்ணியோ இல்லை சிஸ்டத்தில் பார்க்குறப்பவோ அது அதோட ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கப்ப நமக்கு ஐயோ வச்சிருக்கலாமோ, எதுக்கு நம்ம எக்ஸிட் பண்ணணும்னு சொல்லி தோணும். இத்தனைக்கும் இது ப்ராஃபிட்டில் நான் எடுத்தப்பே எனக்கு தோணும். ஒருவேளை லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சம்டைம்ஸு இது 300 கிட்டலாம் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எடுத்தது ஒன்றா இருக்கும், அங்கேருந்து 300 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே அஃபெக்ட் ஆகி ஏன்டா க்ளோஸ் பண்ணணுன்னு இருக்கும். ஸோ இதைத்தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இடத்துல தான் புரோக்கர் நம்மளை எமோஷ்னலி அஃபெக்ட் பண்ணி ரிவெஞ்ச் ட்ரேடிங்குள்ளே கொண்டு வராங்களா, லாஸ் பண்ண வைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு இதனால தான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல ரிவெஞ்ச் ட்ரேடிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரீமியம் தானே பேங்க் நிஃப்டி. இதே ப்ரீமியமை நீங்கள் சேம் அதே மாதிரி செலக்ட் பண்ணுறப்ப ஆல்ரெடி 983 ரூபா லாஸில் இருக்கா, இங்கேருந்து ஒரு அகைன் ஒரு 500 ரூபா லாஸ் ஆகிறப்ப அது உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேலே லாஸ் ஆகணுமா, அப்போ அது உங்களுக்கு பெரிய லாஸாக தெரியும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமோஷ்னலி அஃபெக்ட் பண்ணி திருப்பி நீங்கள் அகைன் என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட லைஃப்பில் ட்ரேடிங்குள்ளே நான் வர்றப்ப இதெல்லாம் எனக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ உங்களோட லைஃப்லேயும் இது நடக்கலாம், இல்லை நடந்துக்கிட்டு இருக்கலாம். இதை ஓவர் கம் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா, இதில் ஓவர் கம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரே ஒரு வழி தான் இருக்குது. உங்கள் மைண்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். இது மட்டும்தான் ஒரே வழி. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கையில் தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி தான், புரோக்கர் நம்மளை லாஸ் பண்ண வைக்கிறதோ இல்லை நமக்கு ப்ராஃபிட் கொடுக்குறதோ அவங்களோட மோட்டிவாக இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி நான் சொல்லலை. என்னன்னா இப்படி ஒன்று இருக்குது, இதை பார்க்குறப்போ நமக்கு எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகும். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஸோ எதுக்கு இதை பார்க்குறப்ப எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகும்னு அது காரணம் யார்? நம்ம தானே. ஸோ அப்போ நம்ம அதை எமோஷ்னலி அஃபெக்ட் ஆகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு நம்ம மைண்டை கண்ட்ரோலாக வச்சுக்கணும். பரவாயில்ல, அது பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கு, ஆனால் கண்ட்ரோல் பண்ண பழகிட்டிங்கன்னா போக போக உங்களுக்கு ட்ரேடிங் லைஃபு நல்லாயிருக்கும். வேறு புரோக்கர் ஆப் யூஸ் பண்ணுறப்ப பொறுமையாக வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் வச்சு என்ட்ரி எடுக்கிறேன். ஆனால் மெட்டா ட்ரேடர் ஆப் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் ஏன் நான் எதுவுமே மெயின்டைன் பண்ண மாட்டேறேன், நான் பாட்டுக்கு ரேண்டமாக உள்ளே போய் என்ட்ரி எடுத்துடுறேன். மெட்டா ட்ரேடர் ஆப்பில் ட்ரேட் பண்ணுறப்ப எனக்கு தெரியாமல் நானே போய் ஏன் ரேண்டம் என்ட்ரிஸ் நிறைய எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஏன் ஓவர் கான்ஃபிடென்ட் வருது. சரி ட்ரேட் பண்ண வேணாம், சும்மா சார்ட்டை வாட்ச் பண்ணான்னு சொல்லிட்டு மெட்டா ட்ரேடர் ஆப் ஓப்பன் பண்ணி வச்சா எனக்கு தெரியாமையே நானே என்ட்ரி எடுத்துறேன். அது இப்படி அப்போ மெட்டா ட்ரேடரில் ட்ரேட் பண்ணால் சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகி நம்ம எமோஷ்னலாக வீக் ஆகுமா? அப்போ நான் லாஸ் பண்ணுறதுக்கு மெட்டா ட்ரேடர் ஆப் தான் காரணமா இல்லை என்னோட மைண்டு காரணமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டா ட்ரேடர் ஆப்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் புரோக்கர் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம நார்மலாக ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த புரோக்கர்னு சொல்லி செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப நம்ம மெட்டா ட்ரேடர்ன்ற இந்த பிளாட்ஃபார்மை நம்மளோட புரோக்கரோட கனெக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால நிறையா பெனிஃபிட்ஸும் இருக்குது, நிறையா ட்ராபேக்ஸும் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் கிளிக் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய பேர்த்துக்கு ஒன் கிளிக் ட்ரேடிங்னா என்னன்னு தெரியாமே இருக்கும். இந்த பிளாட்ஃபார்மோட ஒரு மெயினான ரீசன் நிறைய பேர் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒன் கிளிக் ட்ரேடிங் தான் காரணம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு புரோக்கர் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறப்ப இந்தியன் மார்க்கெட்டு இல்லைன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு ரெண்டில் ஏதோ ஒரு மார்க்கெட்டு, இப்போ மெட்டா ட்ரேடரை விட்டுருங்க. நார்மலாக நீங்கள் ஒரு புரோக்கரில் ட்ரேட் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்க? எஸ்எல் செட் பண்ணுவீங்க, டிபி செட் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி அடிப்பீங்க. ஆனால் இந்த மெட்டா ட்ரேடரில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஒன் கிளிக் ட்ரேடிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம ஜஸ்ட்டு பை செல் ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ணாவே நம்மளோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்னா, நம்ம என்ட்ரியை உடனே நம்ம எடுத்துடலாம். சடனாக மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு சடனாக எக்ஸிட் ஆயிடலாம். நம்ம நார்மலாக என்ட்ரி எடுக்கிறப்ப எஸ்எல் டார்கெட்டில் செட் பண்ணிட்டு என்ட்ரி எடுப்போம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லேட் ஆகி சம் என்ட்ரிஸ் மிஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்ப அந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. நீங்கள் கிளிக் பண்ண ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ஆயிரும். நீங்கள் எஸ்எல் செட் பண்ணுறீங்களா இல்லை டார்கெட் செட் பண்ணுறீங்களான்னு சொல்லலாம், இது கேட்கவே கேட்காது. உடனே பார்த்தீங்கன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் கூட பண்ணாது. சிங்கிள் கிளிக்கில் உங்கள் ட்ரேடு ப்ளேஸ் ஆயிரும். இதே வேறு இதெல்லாம் டபுள் கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் லாட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஒரு கன்ஃபார்ம் கேட்கும். இங்கே அந்த மாதிரிலாம் கன்ஃபார்ம் கேட்காது. நீங்கள் லாட் செலக்ட் பண்ணுவீங்க, கிளிக் பண்ணோன்னே உங்கள் என்ட்ரி ப்ளேஸ் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டாகவும் இருக்குது, அண்ட் இதே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராபேக்காகவும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மெட்டா ட்ரேடர் பிளாட்ஃபார்ம் எதுலலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்குலாம் இந்த மாதிரி மெட்டா ட்ரேடர் ஆப்லாம் கிடையாது. ஸோ அதனால ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க தான் இந்த பிளாட்ஃபார்மை பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறேன் ப்ரோ, நான் இந்த வீடியோ பார்க்க தேவையில்லையான்னு கேட்டிங்கன்னா,
ஃப்யூச்சரில் ஃபாரெக்ஸ்க்கு வந்தீங்கன்னா அப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு நீங்கள் இப்போயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு மெட்டா ட்ரேடர் ஆப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிஸ்ட்ரியை பார்ப்போம். இதுக்கு பின்னாடி என்ன மிஸ்ட்ரி இருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, எமோஷ்னல் தான். என்ன எமோஷ்னல் இங்கே ப்ளே பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு ப்ரோக்கர் சார்ட் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறப்ப என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணி சார்ட்டை வாட்ச் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான என்ட்ரி இடம் வந்தால் அந்த இடத்துல எஸ்எல் மெயின்டைன் பண்ணுவீங்க, டார்கெட் செட் பண்ணுவீங்க, என்ட்ரி எடுப்பீங்க. இது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் பண்ணுற வேலை, ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் மெட்டா ட்ரேடர் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேஷன்ஸுங்கிற ஒன்று நீங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாகவே நம்ம மொபைலில் ட்ரேட் பண்ணுறப்ப சார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். அப்போ நம்ம எமோஷனல் கண்ட்ரோல் ஆகாது, நம்மளை அறியாமையே நம்ம ரேண்டம் என்ட்ரி எடுப்போம்னு சொல்லி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் மெட்டா ட்ரேடரை நீங்கள் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணாலும் சரி, மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, இந்த ஒன் கிளிக் ட்ரேடிங் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கனால என்ன ஆகும்னா, ப்ராப்பராக பேஷன்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டீங்க, டார்கெட் செட் பண்ண மாட்டீங்க, எஸ்எல் செட் பண்ண மாட்டீங்க, உங்கள் ட்ரேடிங்க்கான இடம் வந்துச்சா வரலையான்னு சொல்லி கூட நீங்கள் வெயிட் பண்ண மாட்டீங்க. நீங்கள்லாம் உள்ளே வருவீங்க, ஒன் கிளிக் ட்ரேடிங் இருக்கனால டக்குன்னு நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க, டக்குன்னு எக்ஸிட் ஆவீங்க. இந்த மாதிரி என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிட்டே இருப்பீங்க. இன்னும் நீங்கள் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ரீல்ஸ் போட்டிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா பை பண்ணுவாங்க, அப்புறம் எக்ஸிட் ஆவாங்க. பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 40,000 எடுத்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இதை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு அவங்களும் அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ட்ரேடிங் பண்ணுற கடைசி நாள் அந்த நாளாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ரீல்ஸ் பார்த்து அப்படி பண்ணுறீங்க, ஆனால் அந்த ரீல்ஸ் பண்ணாங்கல்ல அவங்க ஒரிஜினல் அக்கௌண்ட்டில் தான் பண்ணாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க டெமோ அக்கௌண்ட்டில் கூட பண்ணியிருக்கலாம். நிறைய பேர் இப்படி தான் ஏமாத்துறாங்க. வியூஸ் போகிறதுக்காக டெமோ அக்கௌண்ட்டில் போட்டு இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ரியல் மார்க்கெட்டில் ரியல் மணி வச்சு இதே மாதிரி பண்ணுறப்ப பயங்கரமாக அடிபடும். நீங்கள் ஒன்று யோசித்து பாருங்கள், இப்படி பண்ணால் எத்தனை பேர் நேரம் பணக்காரனாக இருக்கலாம் மெட்டா ட்ரேடர் யூஸ் பண்ணி. மெட்டா ட்ரேடர் டவுன்லோட் பண்ணிட்டாவே நான் பணக்காரன் ஆயிடுவேன்னா, அப்போ எல்லாருமே மெட்டா ட்ரேடர் டவுன்லோட் பண்ணி பணக்காரன் ஆகலாம்ல, ஏன் ஆகலை? ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் வியூஸ் போகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏமாறாதீங்க. ஒரு ஆப்பு நமக்காக இவ்வளோ ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா அதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ மெட்டா ட்ரேடர் ஆப் பார்த்தீங்கன்னா தப்புன்னு நான் சொல்லலை. நீங்கள் கேட்கலாம் ப்ரோ அப்போ இது தப்பாக இதை நான் பண்ணவே கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நான் இதை தப்பு சொல்ல கிடையாது. இது ஒரு புரோக்கர் ஆப் மாதிரி, இது ஒரு பிளாட்ஃபார்ம், ஈஸியாக ட்ரேட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்க ஒரு பிளாட்ஃபார்ம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கேம்ப்ளர் கைக்கு போச்சுன்னா அது கேம்பிளிங் மாதிரி தான் இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கைக்கு போச்சுன்னா அது ப்ரொஃபஷனலாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் மெட்டா ட்ரேடரும் அதே மாதிரி தான். ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் கைக்கு போச்சுன்னா அதை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, கேம்பிளர் கைக்கு போச்சுன்னா அதை வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஒன் கிளிக் ட்ரேடிங்கை நீங்கள் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன் கிளிக் ட்ரேடிங்கிறது ஒரு பெனிஃபிட் மாதிரி, ஈஸியாக என்ட்ரி எடுத்துகிட்டு ஈஸியாக எக்ஸிட் ஆகிறதுக்காக. அதுக்காக அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ணி ரேண்டமாக எடுக்கக்கூடாது. ஒன் கிளிக் ட்ரேடிங்கையும் நீங்கள் ப்ராப்பராக தான் பண்ணணும், எஸ்எல் மெயின்டைன் பண்ணி. என்னால் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ரோ, என்னால் சார்ட்டை பார்த்தாவே நான் என்ட்ரி எடுத்துருவேன், அதுவும் இந்த மாதிரி ஒன் கிளிக்லாம் கன்ஃபார்மே கேட்காது, உடனே கொடுத்துரும், உடனே பை பண்ணிடும், உடனே செல் பண்ணிடும்னா நான் கன்ஃபார்மாக எடுத்துருவேன். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் மெட்டா ட்ரேடர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னும் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். இந்த வீடியோவில் மெட்டா ட்ரேடர் யூஸ் பண்ணுங்க, யூஸ் பண்ண வேணான்னு சொல்ல கிடையாது. அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் இதில் ட்ராபேக் இருக்குது, இந்த மாதிரிலாம் பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க, இதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது, அதை எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணணும். நமக்கு ஒரு ஸ்பெசிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் பண்ணணும், நம்ம அதை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இதை தப்பாக யூஸ் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து ஏமாந்து நீங்களும் பண்ணாதீங்க. அவங்க டெமோ அக்கௌண்ட்டில் பண்ணுறாங்க, நீங்கள் ரியல் அக்கௌண்ட்டில் அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் ஆகும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெனிஃபிட்டை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணுங்கள். இது என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆமாம், ட்ரேடிங்குள்ளே வந்தோடனே மார்க்கெட் ஈஸியாக தெரியுது, ப்ராஃபிட் எடுக்கிறேன். அந்த ப்ராஃபிட் சின்ன ப்ராஃபிட்லாம் கிடையாது, நல்லா பெரிய ப்ராஃபிட்டாகவே எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு எடுத்த எல்லா ப்ராஃபிட்டையும் லாஸ் பண்ணிடுறேன். அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருக்க கேபிட்டலையும் நான் லாஸ் பண்ணிடுறேன். அப்புறம் உட்காந்து அழுகுறேன். அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. இந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே இந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். இதைத்தான் இந்த வீடியோவில் நான் பேஸ் வைஸாக பிரித்து சொல்ல போகிறேன். மொத்தமாக இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேஸ் நான் பிரித்து வச்சுருக்கேன். பேஸ் வைஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு பிகினர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஒரு ப்ரோ ட்ரேடர் இதை நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாலும் உங்களோட மெமரிஸை அகைன் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும்.
நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ இதெல்லாம் மெமரிஸா, இதெல்லாம் நான் பட்ட பெரிய கஷ்டம், இதை போய் எப்படி மெமரிஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இப்போ இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கப்ப அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக வர்றப்ப இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய மெமரிஸாக தான் இருக்கும். ஸோ எனக்குமே இது ஒரு பெரிய மெமரிஸாக தான் இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 பேஸாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் ஈஸி, இது ஒரு பேஸ். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிக் ப்ராஃபிட் பேஸ். தேர்ட் ஒன் ஆல் ப்ராஃபிட் லாஸ் பேஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஓன் கேபிட்டல் லாஸ் பேஸ். ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா க்ரை டயர்ட் ஸ்லீப்லெஸ் நைட் பேஸ். சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன் டே லாஸ் ஒன் டே ப்ராஃபிட் பேஸ். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் தி மார்க்கெட் ஃபார் லேர்னிங் பேஸ். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனலி அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் பேஸ். ஸோ இந்த 8 பேசஸ் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இதில் சொல்கிறது எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணதையும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இஸ் ஈஸி. நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறப்ப ஃபஸ்ட் டே மார்க்கெட்டுக்குள்ளே வர்றப்ப உங்களுக்கு மார்க்கெட்டை பார்க்குறப்போ ரொம்பவே ஈஸியாக தெரியும். நீங்கள் எடுத்தோன்னே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ட்ரேடிங்குள்ளே தான் என்ட்ரி ஆகிருப்பீங்க. என்ன இதுனே தெரியாமல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சே பார்க்காத மாதிரி உங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன தோணுன்னா, உடனே மார்க்கெட் இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இது எதுக்கு இவங்க இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. இவ்வளோதான் நான் கற்றுக்கிட்டேன்ற அளவுக்கு நீங்கள் போவீங்க. கற்றுக்கிட்டே இருக்க மாட்டீங்க, கற்றுக்கிட்டேன்ற அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு லக்கில் வந்த ப்ராஃபிட் தான். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேவும் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு 1 மந்த்தாகவே இந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். உங்களுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்பவே ஈஸியாக தெரியும். நீங்கள் நிறையா ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க, நீங்கள் நினச்சே பார்க்காத மாதிரி. இது ஒரு பேஸ், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பிக் ப்ராஃபிட் பேஸ். இதை ஏன் நான் பிக் ப்ராஃபிட் பேஸ்ன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஈஸி பேஸில் எடுத்தது எல்லாமே கம்மியான ப்ராஃபிட்டாக எடுத்து வந்திருப்பீங்க. ஆனால் இந்த பேஸில் எடுக்கிறது நீங்கள் பல்காக எடுத்திருப்பீங்க. ஒரு 30K 50K அந்த மாதிரி ஒன்று சிங்கிள் ட்ரேடில் எடுத்திருப்பீங்க. நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. அதையுமே ரொம்பவே உங்களுக்கு மிராக்கிள் நடந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அந்த நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிடுவீங்க. நம்ம ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லி. இது ஒரு பேஸ். இப்போ தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராஃபிட் லாஸ் பேஸ். இந்த பேஸ் தான் ஒரு பிகினர் ட்ரேடரை அப்படியே தலையில் ஆக்குறது. என்னன்னா, இது வரைக்கும் நீங்கள் எடுத்திருக்க சின்ன சின்ன ப்ராஃபிட்டு, பிக் ப்ராஃபிட்டு எல்லாமே வச்சுருப்பீங்க. இந்த பேஸில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இவ்வளோ காசு நம்மகிட்ட இருக்குல்ல, நம்ம எல்லாத்தையுமே போட்டு இதோட டபுள் ஆக்குவோம். எதுக்கு நம்ம சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டு, இப்போ தான் நம்ம மார்க்கெட்லேருந்து ஒரு 50,000 எடுத்திருக்கோம், இந்த 50,000 ஒரே ட்ரேடில் போட்டு 1 லட்சம் ஆக்குவோம் 2 லட்சம் ஆக்குவோம்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்க இது வரைக்கும் எடுத்த மொத்த ப்ராஃபிட்டையும் ஒரு சிங்கிள் ட்ரேடில் கொண்டு போய் போடுவீங்க. அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிலாம் எடுத்திருக்க மாட்டீங்க. ஒரு லக்கில் எடுத்த ப்ராஃபிட் தான். ஆனால் இந்த டைம் அந்த லக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லக்காக மாறிடும். அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி நீங்கள் மொத்தமாக போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, ப்ராஃபிட் எடுத்த காசை பூரா மொத்தமாக மார்க்கெட்டு திருப்பியும் அதுவே எடுத்துக்கும் அந்த ப்ராஃபிட்டை பூரா ஒரு சிங்கிள் ட்ரேடில். இது உண்மையிலே யாருனாலும் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளும் ஹியூமன்ஸ் தானே. அவ்வளோ காசை எடுத்துகிட்டு அது ஒரு சிங்கிள் ட்ரேடில் நம்ம போகுது. ஆனால் அந்த நம்ம எடுத்த காசு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ட்ரேடில் எடுத்திருக்க மாட்டோம், ஒரு 10 ட்ரேட் பண்ணி எடுத்திருப்போம். ஆனால் விட்டது பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரேடில் விடவும் நம்மளால் ரொம்ப அதை ஏற்றுக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணுவோன்னா, வேறு வழியே இல்லை, நான் ப்ராஃபிட்டை பூரா விட்டுட்டேன், அகைன் நான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தான் மார்க்கெட்டை பற்றி தெரியும்ல, ஈஸி தானே, பரவாயில்ல, நான் 10 ட்ரேட் வின் பண்ணியிருக்கேன், ஒரு ட்ரேட் லாஸ் பண்ணிட்டேன், அகைன் நான் அதே மாதிரி 10 ட்ரேட் வின் பண்ணி எனக்கு எடுக்க தெரியாதான்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட ப்ராஃபிட்டில் இருக்க காசை பூரா போட்டுட்டீங்க, உங்கள்கிட்ட இப்போ காசு இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களோட ஓன் கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி போடுவீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஓன் கேபிட்டல் லாஸ் பேஸ், 4th பேஸ். இது எப்படி போடுவீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் எடுத்தப்போ கம்மியாக 1000 ரூபா 2000 ரூபா போட்டு எடுத்திருப்பீங்க. ஆனால் இந்த டைம் நீங்கள் விட்டது என்னமோ 50,000 1 லட்சமாக இருக்கும். அதை சிங்கிள் ட்ரேடில் ரெக்கவர் பண்ணணுன்னா நமக்கு 1 லட்சம் தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் லைஃப் லாங் சேர்த்து வச்ச காசை பூரா போடலாமான்னு சொல்லி யோசிப்பீங்க. இந்த பேஸில் தான் நீங்கள் உங்களோட கேபிட்டலை மொத்தமாக ப்ளோ பண்ணிட்டு போவீங்க. இப்போ உங்கள் மைண்ட் என்ன சொல்லணும்னா, மொத்த ப்ராஃபிட்டையும் உடனே ரெக்கவர் பண்ணணும், வெயிட் பண்ணக்கூடாது, என்னால் இன்றைக்கி நைட்லாம் தாங்க முடியாது, இப்போயே நான் ரெக்கவர் பண்ணிட்டு போயிடணும், அப்போ தான் நைட்டு தூக்கம் வரும்னு சொல்லிட்டு சேவிங்ஸு மொத்தமாக கடன் வாங்குவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வாங்கி என்ன பண்ணுவீங்கன்னா, மொத்தமாக ஒரு 1 லட்ச ரூபாவை போட்டு டபுளாக எடுத்துருவோம், விட்ட ப்ராஃபிட்டாக எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் என்ன பண்ணுவீங்கன்னா பிளைண்டாக போடுவீங்க. அப்போ என்ன பண்ணுன்னா மார்க்கெட்டு அகைன் நீங்கள் அன்லைக்கி தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த கேபிட்டலையும் மொத்தமாக எடுத்துக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டும் லாஸ் ஆயிடுச்சு, உங்களோட ஓன் கேபிட்டல் ஃபுல்லுமே லாஸ் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு பேஸ் பார்த்தீங்கன்னா
க்ரை, டயர்ட், ஸ்லீப்லெஸ் நைட் பேஸ். இந்த பேஸை பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஒன் ஆஃப் தி மெயின் பேஸு. நீங்கள் ஒரு ட்ரேடர் ஆக போகிறீங்களா, இல்லை பழையபடி நீங்கள் ஒரு 9 to 5 ஜாபுக்கு போகிறீங்களான்னு சொல்லி டிசைட் பண்ணுற பேஸ் எது பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் தான். ஏன்னா இந்த பேஸில் உங்களுக்கு பலவிதமான தாட்ஸ் வரும். உட்காந்து அழுகணும், டயர்டாகும் உடம்பு, லோன்லினஸ் ஆவீங்க, தனியாக தான் இருப்பீங்க, நைட்டு தூக்கமே வராது, அப்படியே பயமாக இருக்கும் லைஃப்பை பற்றி. காசு பூரா இழந்துட்டோம், என்ன பண்ணுறது நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ரொம்ப ஃபியராக இருக்கும். இந்த பேஸை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருப்பாங்க. யாரெல்லாம் இந்த ஃபேஸ் பண்ண தவறுறாங்களோ அவங்கெல்லாம் அகைன் தோற்று 9 to 5 ஜாபுக்கு போயிடுறாங்க. இந்த பேஸை யாரெல்லாம் கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க ப்ரோ ட்ரேடர் ஆகுறாங்க. இந்த 5th பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ். MS தோனி படத்தில் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கும்ல, தோனி அதில் ஏறி போவார், அந்த பேஸ் தான் இது. இதில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோ ட்ரேடர், உட்காந்தே இருந்தீங்கன்னா நீங்கள் அகைன் 9 to 5 ஜாபுக்கு தான் போக போகிறீங்க. ஸோ அதை டிசைட் பண்ணுற பேஸ் தான் இது. இதை யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரம் தாண்ட முடியாது. இதை யார் தாண்டுறாங்களோ கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 day லாஸ் 1 day ப்ராஃபிட் பேஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5th பேஸை தாண்டி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு நாள் ட்ரேட் எடுப்பீங்க, லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, ஃபுல்லாக லாஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபுல்லாக ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கும். ஆனால் இப்போ என்னன்னா அப்படியே ஆப்போசிட்டாக ஒரு நாள் ப்ராஃபிட் ஒரு நாள் லாஸு. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஏன் நம்ம ஒரு நாள் ப்ராஃபிட் எடுக்கிறோம், ஒரு நாள் லாஸ் வருது, நம்ம பரவாயில்ல நமக்கு தொடர்ந்து ப்ராஃபிட் வரும், இல்லை தொடர்ந்து லாஸ் வரும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ப்ராஃபிட் வருது, ஒரு நாள் லாஸ் வருது, ஸோ நமக்கு ஏதோ முன்னேற்றம் தெரியுதுன்னு சொல்லி நீங்களாம் இதை ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம் போலன்னு சொல்லிட்டு இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மோட்டிவேஷன்லாம் பார்ப்பீங்க. அண்ட் 5th பேஸ் எவ்வளோ முக்கியமோ 6th பேஸ் அதே மாதிரி தான் முக்கியம். ஏன்னா நீங்கள் அந்த பேஸை தாண்டி வந்துட்டீங்க, அழுது முடிச்சுட்டு வந்துட்டீங்க. இந்த பேஸில் இருக்கிறப்ப நீங்கள் என்ன தோணுன்னா, மோட்டிவேஷன் தேவை அண்ட் உங்களை நீங்களே க்ரோ பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கணும். பரவாயில்ல நம்ம அப்போ எடுத்தால் பெரிய ப்ராஃபிட் எடுப்போம், விட்டால் பெரிய லாஸாக விடுவோம், இப்போ விடுறப்ப பார்த்தோம்னா நம்ம சின்ன லாஸாக விடுறோம், எடுத்தாலும் சின்ன ப்ராஃபிட்டை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். பரவாயில்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லி உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்கள் மேலே. நெக்ஸ்ட்டு 7th பேஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் தி மார்க்கெட் ஃபார் லேர்னிங் பேஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்லேருந்து ரெஸ்ட் எடுத்துக்குவீங்க. மார்க்கெட்டில் நீங்கள் என்ட்ரிஸ் எதுவுமே எடுக்க மாட்டீங்க, ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. எப்படிலாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகுது, எங்கெல்லாம் ட்ராப் நடக்குது, எங்கெல்லாம் மேனிப்புலேஷன் நடக்குது, இங்கெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம், இங்கெல்லாம் எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லி நீங்கள் உட்காந்து மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதுதான் லேர்னிங். இந்த பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் பேஸ்ன்னு சொல்லலாம் ஒரு ட்ரேடரை பொறுத்தளவுக்கு. அவங்களோட ஜேர்னியில் இது ஒரு முக்கியமான பேஸாக இருக்கும். ஏன்னா இந்த பேஸ் வர்றப்ப நீங்கள் ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க உங்களை நினச்சி. பரவாயில்ல நம்ம எங்கேயுமே கிவ் அப் பண்ணலை, நம்ம இவ்வளோ தூரம் வந்துருக்கோம், இவ்வளோ தூரம் கற்றுட்ருக்கோம், இப்போ நமக்கு பொறுமை, SL மெயின்டைன் பண்ணுறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே நமக்கு வருது, ஸோ நம்ம க்ரோ ஆகிட்டு தான் இருக்கோம், நம்மளாலே முடியும்னு சொல்லி உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் வந்துடும், உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துடும் உங்கள் மேலே. அண்ட் நீங்கள் சொல்லப்போனால் என்ட்ரியே எடுக்க மாட்டீங்க, மார்க்கெட்டை வாட்ச் மட்டும் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. லாஸ்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட். இந்த பேஸில் நீங்கள் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இந்த பேஸ் வர்றதுக்கு நீங்கள் பிகினர்லேருந்து ஒரு 3 years கழிச்சு வரலாம், இல்லை 4 years கழிச்சு வரலாம், இல்லை 2 years கழிச்சு வரலாம். 1 yearல கண்டிப்பாக வராது. அப்படியே வந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தாது. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே முக்கியம். அதனால நீங்கள் ஒரு 2 years 3 years கழிச்சு இந்த பேஸ் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஃபைனலி அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் பேஸு. இந்த பேஸில் நீங்கள் கண்டிப்பாக மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்னா என்ன, மார்க்கெட் எங்கெல்லாம் மேனிப்புலேஷன் பண்ணுறாங்க, நீங்கள் நல்லாவே கற்றுட்ருப்பீங்க. நீங்கள் கேட்கலாம், அப்போ இந்த பேஸ் வந்துட்டு நான் கண்டிப்பாக ப்ராஃபிட் தான் பண்ணுவேனா, ஃபுல்லாக நான் லாஸே பண்ண மாட்டேனா அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து 8th பேஸ் வந்தீங்கல்ல, அதே மாதிரி ஒரு தப்பு பண்ணிங்கன்னா அகைன் ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து 8th பேஸுக்கு வர வேண்டிய நிலைமை வந்துடும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக்கு உங்களை பெரிய லெவலில் கொண்டு போய் விட்டுரும். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை தப்பாக பண்ண மாட்டீங்க. மேபி என்ன நடக்கும்னா, நீங்கள் ரேண்டம் என்ட்ரிஸ் வேணால் ஏதாச்சும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எடுத்துருவீங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சுன்னா நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேடிங்லாம் போக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ வருஷம் கற்றுட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும். அகைன் அந்த தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகே, இப்போ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த 8 பேஸை தாண்டி வந்துட்டா நான் ப்ராஃபிட் பண்ணுவேன்னா லாஸ் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த 8 பேஸை தாண்டி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கான்ஃபிடென்ட் லெவல் நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கெயினாக இருக்கும். அதனால நீங்கள் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுவீங்க. உங்களோட லாஸை விட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும், லாஸ் அதிகமாக இருக்கும்.
இப்போ என்ன நடக்கும்னா உங்களோட லாஸ் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். மொதல் என்ன நடந்திருக்குன்னா மாசத்துல 10 ட்ரேட் எடுத்திருப்பீங்க. அதில் 7 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணி 3 ட்ரேட் லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஃபைனலாக அந்த மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அதே மாதிரி தான் 10 ட்ரேட் எடுத்திருப்பீங்க, 7 ட்ரேடு ப்ராஃபிட்டு, 3 ட்ரேட் லாஸ்ட்டில் இருப்பீங்க. ஆனால் ஸ்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. இதுதான் எக்ஸ்பீரியன்ஸு அண்ட் இதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு. ஓகே கேஸ், இந்த வீடியோவில் இந்த 8 பேசஸ் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எனக்கு ட்ரேடிங் கெரியரில் நடந்த பேசஸ்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அதைத்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதே மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இதே மாதிரி இருந்துச்சு, சேமாக என்னை மாதிரி தான் இருக்குன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக நடந்திருக்குன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ட்ரேடிங்கில் பிக் லாஸ் ஆயிருச்சு. சரி, அதை ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு அகைன் ட்ரேட் எடுத்தா அந்த கேபிட்டலும் எனக்கு லாஸ் ஆயிருச்சு. இப்போ நான் என்னதான் பண்ணுறது? எப்படி தான் இதை நான் ரெக்கவர் பண்ணுறது? சின்ன லாஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரெக்கவர் பண்ணிடலாம் போல. இது ரொம்ப பெரிய லாஸாக இருக்குது. இதை நான் எப்படி தான் ரெக்கவர் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை நான் ரெக்கவர் பண்ணணும்னு நினச்சா கூட அகைன் லாஸ் ஆகிட்டே தான் இருக்குது. முதல்லாம் சின்ன லாஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அகைன் ரெக்கவர் பண்ணிடுவேன், ஈஸியாக தெரிஞ்சிச்சு. இப்போ பிக் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் இருந்து நான் எந்த ட்ரேட் எடுத்தாலும் எனக்கு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இது காரணம் என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பிக் லாஸ் வருது ஒரு ட்ரேடருக்கு? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெரிய லாஸாக இருந்தால் ஏன் ரெக்கவர் பண்ண முடிய மாட்டேங்குது? இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னன்னு பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பண்ணுற ரெக்கவர் மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் எப்படி இதை நம்ம கூல் அண்ட் காமாக ரெக்கவர் பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ட்ரேடர் ஏன் பிக் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ரீசன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம நிறைய ரீசன் சொல்லலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க மார்னிங் எடுத்த ப்ராஃபிட் ஈவினிங் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிருக்கும். ஒரு இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறவராக இருந்தால், இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ணுறவராக இருந்தால் ஏதாச்சும் ரிவெஞ்ச் ட்ரேடிங் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி இது காரணம் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ட்ரேடிங், எஸ்எல் மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது. அகைன் பார்த்தீங்கன்னா எஸ்எல் மெயின்டைன் பண்ணாமல் ஒருவேளை லாஸில் போய்கிட்டே இருக்கும். சரி ரெக்கவர் ஆகிரும் சொல்லி வெயிட் பண்ணி அது பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிட்டே இருந்திருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகாமல் இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே போகணுமே எக்ஸிட் ஆகிட்டு சரி இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, இதை எப்படியாச்சும் ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு அகைன் ஒரு என்ட்ரி எடுத்து அதுலேயும் லாஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா நிறையா லாட் சைஸ் போட்டிருப்பாங்க. ஒரு 5 பாயிண்ட் பிடிச்சா போதும், 10 பாயிண்ட் பிடிச்சா போதும், ஸ்கேல்பிங் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நிறையா மணி போட்டு நிறையா லாட் எடுத்திருப்பாங்க. அதை கரெக்டான இடத்துல எக்ஸிட் ஆகாமல் வச்சே இருந்திருப்பாங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், ஸ்கேல்பிங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு என்ட்ரி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்கேல்பிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க ஸ்கேல்பிங் பற்றி. ஸோ நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோலாம் ஸ்கேல்பிங் எப்படி பண்ணுறது, ஸ்கேல்பிங்னா என்ன, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நான் சொன்னது தான் ரீசனாக இருக்கும் ஒரு பிக் லாஸுக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு பிகினர் ட்ரேடர் உள்ளே வந்தோடனே ஒரே சிங்கிள் ட்ரேடில் எல்லா காசையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு மொத்த அமௌண்ட்டையும் போட்டு மொத்தமாக லாஸ் பண்ணிடுவாங்க. இது ஒரு ரீசனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் லாஸுங்கிறது ஒரு பிகினர் ட்ரேடர், ப்ரொஃபஷனல் ட்ரேடர் 2 பேர்த்துக்குமே வரும். பிகினருக்கு மட்டும்தான் பிக் லாஸ் வரும்னு சொல்லி கிடையாது. எல்லா ட்ரேடர்ஸுக்குமே பிக் லாஸுங்கிறது ஒன்று வரும். எங்கே வரும்னா அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணாமல், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் மிஸ்டேக்னா இவங்க பார்த்தீங்கன்னா பிக் லாஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த லாஸை ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவாங்க. அதுதான் அவங்கள அகைன் லாஸு கொண்டு போய்கிட்டே இருக்கும். இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பொதுவாகவே இன்றைக்கி ஒரு என்ட்ரி எடுத்திருக்கீங்க. அந்த என்ட்ரி உங்களுக்கு சின்ன லாஸோ பெரிய லாஸோ எந்த லாஸ் ஆனாலும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடாது. ஒரு தடவை லாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடாது. அந்த டேல நீங்களாவே இதை கால்குலேட் பண்ணி தான் என்ட்ரிக்கு போகணுமே. என்னன்னா இந்த டே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறோம். இந்த ஒரு ட்ரேட் லாஸ் ஆச்சுனாலும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன், ப்ராஃபிட் வந்தாலும் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அகைன் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன், நான் நெக்ஸ்ட் பார்த்துக்கிறேன் அடுத்த நாள் சொல்லிட்டு போயிடணும். ஏன் சொல்கிறேன்னா இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அகைன் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறப்ப அந்த ட்ரேடோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரேடில் லாஸ் ஆச்சுன்னா ரொம்பவே உங்களுக்கு எமோஷ்னல் அஃபெக்ட் ஆகி அகைன் ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கு போவீங்க. அப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகுமா, அடுத்து 3rd 4th என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருந்து உங்கள் மொத்த அக்கௌண்ட்டும் ப்ளோ ஆயிரும். இதுக்காக தான் சொல்கிறேன், ஒரு தடவை ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி வெளியே வந்துடுங்கன்னு சொல்லி. லாஸ் வந்தாலும் சேம் அதே தான் பண்ணுவீங்க. சரி லாஸ் வந்துருச்சு, அகைன் இந்த லாஸை மட்டும் ரெக்கவர் பண்ணிட்டு நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணுவாங்க. அந்த ரெக்கவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டமில் பண்ணியிருப்பாங்க.
அவங்களோட லாஸ் கிட்ட வந்து பண்ணியிருப்பாங்க. சரி இன்னொரு என்ட்ரி எடுத்தா மொத்தமா ஒரு ரூ. 500 ரூ. 1000 ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஒரு என்ட்ரி எடுப்பாங்க. அந்த என்ட்ரில என்ன ஆகும்னா, ப்ராஃபிட்லாம் வந்திருக்காது. அவங்க எடுத்தாங்கல்ல லாஸு, அத விட ஒரு பெரிய லாஸா வந்திருக்கும். இப்ப அவங்களால அத ஏத்துக்க முடியாம, திருப்பி திருப்பி எடுத்து எடுத்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் ஆகி, இது ஒரு பெரிய லாஸ்ல கொண்டு போய் முடிஞ்சிருக்கும். ஸோ, அதனால எப்பயுமே உங்க டேவ கால்குலேட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் என்னோட பிளான்னு சொல்லிட்டு போங்க. ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த டேவ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 ட்ரேட் எடுத்து எடுத்து ஒரு 20,000, 30,000 லாஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்க, ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிக் லாஸ ஒரு சிங்கிள் ட்ரேட்ல ரெக்கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. விட்டது என்னமோ 5 ட்ரேட்ல லாஸ் விட்டுருப்பீங்க. ஆனா, ரெக்கவர் பண்ணணும்னு நெனைக்கிறது அதே 5 ட்ரேட்ல ரெக்கவர் பண்ணணும்னு நெனைக்க மாட்டீங்க. ஒரே ட்ரேட்ல ரெக்கவர் பண்ணணும்னு நெனைச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, லாட் சைஸ் ரொம்ப அதிகமா போடுவாங்க. ஆல்ரெடி ரொம்ப லாட் சைஸ் போட்டு தான் லாஸே ஆயிருக்கும். இப்ப அத விட டபுளா போடுவாங்க. ஏன்னா, லாட் சைஸ் அதிகமா போட்டா நமக்கு ஒரு ரூ. 1000 காட்டுற இடத்துல ரூ. 2000 காட்டும்ல. அதே மாரி ஒரு ரூ. 10,000 காட்டுற இடத்துல ரூ. 20,000 காட்டும். சடனா நமக்கு வந்துரும். எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்துரலாம்னு சொல்லிட்டு அதிக லாட் போடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய மிஸ்டேக் இந்த லாட் சைஸ்ங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாட் சைஸ் அதிகமா போடுறதே ஒரு பெரிய தப்பு. அதையும் நீங்க உங்களோட பெரிய லாஸ ரெக்கவர் பண்ணணுங்கிறதுக்காண்டி போடுறீங்க பார்த்தீங்களா? அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம சின்ன சின்ன ட்ரேடா எடுத்து ரெக்கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நாள்லயே உட்காந்து அகைன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து ஒரு 1000 1000 சேர்த்து சேர்த்து எடுத்துறலாம். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து மொத்தமா நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம விட்ட லாஸ பூரா எடுத்துறலாம்னு சொல்லிட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா 1000 1000 எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதில பார்த்தீங்கன்னா, எல்லா ட்ரேடும் ப்ராஃபிட் வராது. ஒரு ட்ரேட் ரூ. 1000 ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரு ட்ரேடு அதோட ரூ. 2000 லாஸ் வந்திருக்கும். ஏன்னா, அவங்க விட்டதே எஸ்எல் மெயின்டெயின் பண்ணாம தான் விட்டுருக்காங்க. இந்த தடவையும் அதே மாரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ, இப்படியே பண்ணி பண்ணி எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, அவங்க லாஸ ரெக்கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த லாஸ விட டபுள் மடங்கு லாஸ் பண்ணியிருப்பாங்க இன்னுமே. இதுதான் பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் பண்றேன்னு சொல்லிட்டு இவங்க பண்ற பெரிய மிஸ்டேக்கு. எப்பயுமே மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பொறுமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லாஸ் பண்ணியிருக்கீங்க. லாஸ் பண்றது ஒரு நார்மலான விஷயம் தான் மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு. அந்த லாஸ நம்ம கம்மியா பண்ணணும். நீங்க அதிகமா பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி நீங்க எடுக்க டைம் எடுத்துக்கணும். ஒரு ரூ. 10,000 லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 10,000 ஒரே நாள்ல எடுக்கணும்னு நெனைக்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்க கேப்பிட்டலுக்கு ஏத்த மாரி தான் வச்சு பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பெரிய லாஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க உடனே பார்த்தீங்கன்னா, அகைன் ரெக்கவர் பண்ணணும்னு நெனைக்காதீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா, நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கங்க மார்க்கெட்ல இருந்து. ஏன்னா 1 வீக் நீங்க ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றப்ப, உங்களுக்கு அந்த பழைய லாஸ் பார்த்தீங்கன்னா, உங்க மைண்ட்ல இருக்காது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளியர் மைண்டா இருக்கும். சரி பரவால்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி ரொம்பவே பாசிட்டிவிட்டி அதிகமா இருக்கும். இங்க பாசிட்டிவிட்டி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டு தான். ஏன்னா எமோஷனல் வச்சு தான் இங்க எல்லாமே மூவ் ஆகுது. மேல போகணும்னாலும் எமோஷன் தான். கீழ போகணும்னாலும் எமோஷன் தான். ஏன் மேல போகணும், கீழ போனா எமோஷன் பார்த்தீங்கன்னா, சேம் அதே தான். ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் கீழ வந்துருமோன்னு சொல்லி எல்லாரும் எமோஷனல் ஆகி வித்துருவாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிரும். இந்த மாரி தான் நடக்குது. ஸோ எமோஷனல் வச்சு தான் மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இங்க எமோஷனலுக்கு தான் வேல்யூ அதிகம். அதனால நீங்க ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னா, ஒரு 1 வீக்கு இல்ல ஒரு 2, 3 டேஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாரி ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டு, நீங்க ஒரே ட்ரேட்ல ரெக்கவர் பண்ணணும்னு நெனைக்கக்கூடாது. பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கணும். நீங்க விட்டது எங்க விட்டுருக்கீங்கன்னா, கடல்ல விட்டுருக்கீங்க. இப்ப கடல்ல நீங்க ஒரு குண்டூசிய போட்டுட்டு தேடுற மாரி தான். அதனால என்ன பண்ணணும்னா, பொறுமையா தான் நம்ம எப்பயுமே என்ட்ரி எடுக்கணும். நீங்க விட்டது கடல்லங்கிறத மறக்காம ஞாபகம் வச்சுக்கங்க. கடல் கூட சண்ட போட முடியாது நம்மனால. அதனால பெரிய லாஸ் வந்துடுச்சுன்னா, இந்த மாரி மிஸ்டேக் பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணணும்னு நெனைங்க. நெக்ஸ்ட்டு இத எப்படி ரெக்கவர் பண்ணலாம்? ரெக்கவர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல முடியாதான்னு சொல்லி பார்க்கலாம். இத ரெக்கவர் பண்ண முடியுமா? முடியாதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரெக்கவர் பண்ணலாம். ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. நான் சொன்ன மாரி பொறுமையா பேஷன்ஸ் மெயின்டெயின் பண்ணி, கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா பண்ணலாம். அதே மாரி ரெக்கவர் பண்ணணுங்கிற மைண்ட் செட்ல நீங்க பண்ணக்கூடாது. லாஸ் ஆயிருச்சு. ஓகே. இது ஒரு பார்ட் ஆஃப் த ஜேர்னின்னு தான் சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு, அகைன் மூவ் ஆயிட்டு உங்க ப்ராசஸ நம்பணும். நீங்க உங்க ப்ராசஸ நம்பி உள்ள இறங்கணும். பரவால்ல இந்த ட்ரேடு ப்ராஃபிட்டோ, லாஸோ நான் எடுக்கிறேன். நான் என்னோட பிக் லாஸ நான் வந்து தொரத்திட்டு கிடையாது. நான் என்னோட ப்ராசஸ தான் நம்ப போறேன். இன்னைக்கு ட்ரேடுக்கு எனக்கு இந்த செட்டப் கிடைச்சிருக்கு. இத வச்சு நான் என்ட்ரி எடுக்கிறேன். நார்மலா எப்பயும் போல தான். அந்த லாஸுக்கு ஏத்த மாரி நீங்க என்ட்ரி எடுக்கக்கூடாது. உங்க செட்டப்க்கு ஏத்த மாரி என்ட்ரி எடுக்கணும். இத நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப, உங்க லாஸ தாண்டி நீங்க ப்ராஃபிட் எடுத்து வச்சிருப்பீங்க ஒரு நாள். அது உங்களுக்கே தெரியாது. எப்பயுமே லாஸ சேஸ் பண்ணாதீங்க. லாஸ் வந்துடுச்சுன்னா, அத மறந்துட்டு, நீங்க உங்க செட்டப்க்கு ஏத்த மாரி பண்ணுங்க. உங்க செட்டப்ல அந்த லாஸுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்ணீங்களோ, அத பண்ணுங்க. இப்ப லாஸ் ஆனதுக்கப்புறம் உங்க மைண்ட் செட் அந்த லாஸ ரெக்கவர் பண்ணணுங்கிறதுக்காண்டி அதிகமா போடுவீங்க லாட் சைஸு. அந்த மாரி இல்லாம, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பிளான்ல இருந்தீங்களோ, அந்த பிளான்லயே பண்ணுங்க. லாஸ பார்த்தீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வழி. நம்ம ரெக்கவர் பண்றதுக்காக. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுத்துக்கங்க மார்க்கெட்லேருந்து.
அண்ட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக போட்டு பண்ணுங்க, அதிகமாக போடாதீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ப்ரெஷர் ஆக்கும், பயமாக்கும். அது ரொம்பவே லாஸில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10K லாஸ் ஆயிடுச்சுன்னு வைங்க. உங்ககிட்ட கேபிட்டல் இப்போ எவ்வளோ இருக்குது? ஒரு 10K தான் இருக்குது. அப்போ 10K வச்சு 10K எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அப்படி எடுக்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா கேம்பிளர் பண்ணுற வேலை. எடுக்க முடியும்னு நினச்சா அது கேம்பிளர் பண்ணுற வேலை. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தால் அப்படி பண்ண முடியாது. 10K வச்சு ஒரு 1000 இல்லைன்னா 500 இந்த மாதிரி வேணால் எடுக்கலாம். நீங்கள் ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணால் அவ்வளோதான் எடுக்க முடியுமே சொல்லப்போனால். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 10K வச்சு நீங்கள் 10 ட்ரேடு நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு 10K வந்துருச்சுல்ல, நீங்கள் அப்படி ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கணும். 10K வச்சு சிங்கிள் ட்ரேடில் ரெக்கவர் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ 10K வச்சு இன்றைக்கி ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, 1000 ப்ராஃபிட்டாக எக்ஸிட் ஆகிட்டு மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடுறீங்க. வெளியே வந்துட்டு உங்கள் ஒர்க்காக பார்க்குறீங்க. நெக்ஸ்ட் டே லாஸா, ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சா, 500 1:2 டார்கெட்னா 500 போட்டிருப்பீங்க. அப்போ உங்களுக்கு 500 லாஸ் ஆயிடுச்சா, ஓகே, ஸ்டில் நம்ம 500 ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் என்ட்ரி எடுக்கிறீங்க, ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் அடிக்க, ஒரு நாள் ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி வரப்போ அந்த மந்த் எண்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 6000 7000 ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ 7000 ப்ராஃபிட்ன்றப்ப உங்களுக்கு இன்னும் 3000 தான் தேவை உங்களோட விட்ட பெரிய லாஸை எடுக்கிறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து சேம் அதே பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதே 7000 வந்தால் கூட நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க? 4000 ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. உங்களோட விட்ட 10,000 எடுத்து ஸ்டில் 4K ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. ஸோ இப்படி எடுக்க பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெரிய மணி லாஸ் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கோங்க. 10Kக்கு 2 மந்த்ஸ் நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் 1 லேக்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 1 இயருக்கு மேலேயாச்சும் ஆகும் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக. நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் லாஸ் பண்ணதுக்கு முன்னாடி 1 லேக்குங்கிறது நீங்கள் 2 மந்த் 3 மந்த்லக்குள்ளே எடுத்திருப்பீங்க. ஆனால் லாஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நம்ம பொறுமையாக தான் பண்ணணும். அதாவது நம்ம அதுக்கு முன்னாடி போட்ட லாட் சைஸையே கொஞ்சம் குறைக்கணும். லாஸ் ஆனதுக்கப்புறம் அதிகப்படுத்தக்கூடாது, குறைக்கணும் லாட் சைஸை. லாஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நீங்கள் அப்போ இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த வீடியோவில் சொன்னது எல்லாத்தையுமே நீங்களும் ஓனாக அனாலிசிஸ் பண்ணுங்கள். நீங்களும் உட்காந்து யோசிச்சு பாருங்கள், நான் சொன்னது கரெக்டாக தப்பான்னு சொல்லி. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா நீங்கள் அதையும் கமெண்ட்டில் சொல்லலாம். ஸோ லாஸ் வந்துச்சுன்னா லாஸை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. லாஸை மறந்துட்டு ட்ரேடில் என்ட்ரி எடுங்க. எப்பயும் போல் உங்கள் பிளானில் ஃபிக்ஸ்டாக இருங்க. கண்டிப்பாக லாஸை ரெக்கவர் பண்ணலாம், பண்ண முடியாதுன்னு கிடையவே கிடையாது. மற்ற நாள் கூட மொமெண்டம் வரவே மாட்டேங்குது. ஆனால் எக்ஸ்பைரி டே அப்போ தான் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ஹையாகவும் போகுது, லோவாகவும் வருது. ஸோ எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே தான். எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் பண்ணால் தான் நான் பணக்காரன் ஆக முடியும், சீக்கிரம் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா மற்ற நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக ப்ராஃபிட் வருது எனக்கு. இருந்தாலும் ஒரு டவுட் இருக்குது, ஏன் எக்ஸ்பைரி டேயில் மட்டும் ப்ரீமியம் ஹையாகவும் போகுது, சடனாக லோவாகுது? நான் ட்ரேட் பண்ணுறது எக்ஸ்பைரி டேல தான். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேல தான் ட்ரேட் பண்ணுவேன். எனக்கு இது போதும். ஆனால் இதில் எனக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, எக்ஸ்பைரி டேல நல்லா ப்ராஃபிட் எடுக்கிறேன். இருந்தாலும் அதை விட டபுளாகவே நான் நிறையா டைம் விட்டுருக்கேன். நான் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணலாமா கூடாதா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, இல்லை எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறப்ப மட்டும் என் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ஆகுது, ரொம்ப லோ ஆகுது, இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது? அண்ட் நிறைய பேர்த்தோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணால் தான் நான் ப்ராஃபிட் பண்ண முடியும், எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணால் தான் நான் சீக்கிரம் பணக்காரன் ஆக முடியும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே தான் ஃபேவரட்டாகவே இருக்கும். அப்படியே எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணால் எந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ்க்காக. ஏன்னா எக்ஸ்பைரி டேல தான் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்குமே. நீங்கள் இந்தியன் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுக்கு மொதல் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பைரி டே தான். எக்ஸ்பைரி டேனா என்னன்னே தெரியாமல் ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ட்ரி பற்றிலாம் கிடையாது, இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் எக்ஸ்பைரி டேனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பிகினர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஆல்ரெடி எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணியிருக்கேன், ரொம்ப லாஸ் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் நான் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பைரி டேனா என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டின்னு சொல்லி இந்த மாதிரி இண்டெக்ஸ் இருக்குது. இந்த இண்டெக்ஸ்க்குள்ளே கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் மட்டும்தான் வீக்லி அண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது. மற்ற எல்லா இண்டெக்ஸுக்குமே மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான் இருக்குது, வீக்லி கான்ட்ராக்ட் கிடையாது. இப்போ இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் எக்ஸ்பைரி ஆகிட்டே இருக்கும், நிஃப்டிலையும் சென்செக்ஸ்லேயும்.
இதே மாதிரி மந்த்லி கான்ட்ராக்டும் ஒவ்வொரு மந்த்தும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா புது கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகுது பார்த்தீங்களா, அந்த டே தான் எக்ஸ்பைரி டே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. இந்த ஆப்ஷன் கிரீக்ஸை பற்றி நான் டீட்டெயில்ஸாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் கிரீக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தீட்டா, காமா, டெல்டா, வேகான்னு சொல்லி 4 கிரீக்ஸ் இருக்கு. இதுல தீட்டா பார்த்தீங்கன்னா டைம் டிகே. உங்களுக்கு எக்ஸ்பைரி டே நெருங்க நெருங்க அதோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும். இதுதான் தீட்டா. இப்போ இந்த எக்ஸ்பைரி டேல நமக்கு பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 0.5ல இருக்கிறது, இல்லை 1ல இருக்கிறது, இந்த மாதிரி ப்ரீமியம்ல இருக்கிறதுலாம் சடனாக பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு போகும், 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபா, ஏன் சம்டைம்ஸ் 500 1000 ரூபாய் கூட போகும். நீங்கள் சென்செக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 ரூபாய் கூட தாண்டி இருக்குது, நான் பார்த்துருக்கேன். ஸோ இந்த சடன் ஸ்பைக் காரணம் பார்த்தீங்கன்னா காமா தான், அதை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி கால்குலேஷன் இருக்கும். அதை போட்டால் நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஜஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம பார்த்தீங்கன்னா உட்காந்து மார்க்கெட்டில் மேத்தமெட்டிக்ஸ் போட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டோம். எதனால ப்ரீமியம் டேட் நெருங்க நெருங்க அதோட ப்ரீமியம் வேல்யூ குறையுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது காரணம் தீட்டா. அண்ட் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஏன் சடன் ஸ்பைக் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிறது காமா. இது 2 தான் நமக்கு முக்கியமே. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, குழப்பிக்காதீங்க ரொம்ப. ஓகே கைஸ், இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே. காமா பிளாஸ்ட்னால தான் நமக்கு சடன் ஸ்பைக் வருது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, எக்ஸ்பைரி டே தான் எனக்கு பிடிச்சிருக்கு, எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணால் நான் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடுவேன், ஏன்னா அதுதான் ரொம்ப மொமெண்டம் தருது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது என்ட்ரி. ஆனால் இதில் நான் என்ட்ரி எடுத்தேன்னா 1 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் கூட நான் வெளியே வந்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராஃபிட் கொடுக்குது. அதனால் நான் அதிகலாட்ட போடுவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 வரும் ப்ரீமியம் இதானோனையும் நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தோட மென்டாலிட்டி இதுவாக தான் இருக்கும் எக்ஸ்பைரி டேல பண்ணுறதுக்கு. ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பைரி டேவை ஏன் செபி பார்த்தீங்கன்னா மந்த்லி கான்ட்ராக்ட்டுக்கு மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நிஃப்டி, மிட்கேப் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் எக்ஸு, இந்த 6 இண்டெக்ஸுக்குமே வீக்லி எக்ஸ்பைரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மந்த்லி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி ஆயிருந்துச்சு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 5 to 6 மந்த்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதை ஏன் இவங்க மந்த்லியாக மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதனால தான். நிறைய பேர் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணி ரொம்பவே லாஸ் பண்ணாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா சூசைடு இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க எக்ஸ்பைரி டேலன்னு சொல்லிட்டு தான் செபி பார்த்தீங்கன்னா எல்லா கான்ட்ராக்டையும் மந்த்லிக்கு மாற்றினாங்க. நிஃப்டி சென்செக்ஸுக்கு மட்டும் வீக்லியும் இருக்கும், மந்த்லியும் இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஏன் சம்மந்தமே இல்லாமல் அவங்க இப்படி மாற்றணும், சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. இதில் நிறைய பேர் லாஸ் பண்ணுறதுனால தான் அப்படி கொண்டு வராங்க. இந்த மென்டாலிட்டியில் பண்ணக்கூடாது. நான் ஒரே நாளில் பணக்காரனாக போகிறேன், மொத்த காசையும் தூக்கி போட்டு அதிக லாட்டை எடுத்து இங்கேருந்து ப்ரீமியம் 1 ரூபாலேருந்து சடனாக 300 ரூபா 400 ரூபா போச்சுன்னா எனக்கு பயங்கரமாக வரும்ல ப்ராஃபிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த காசையும் போடுவாங்க. இருக்கிறதுலே இதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்கு. நீங்கள் ஒரு பிகினர் ட்ரேடர் என்ன இதுனே தெரியாமல் ஒரு நார்மல் டேல என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா அதை விட ஒரு பெரிய மிஸ்டேக்கு எக்ஸ்பைரி டேல நீங்கள் எடுக்கிறது. ஏன்னா எக்ஸ்பைரி டேல மார்க்கெட் நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. உங்கள் அனாலிசிஸ்க்கு படி மார்க்கெட் நடக்காது. நீங்கள் என்னதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தா கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணாது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் 1 நாள் 2 நாள் ட்ரேட் பண்ணிவிட்டு ரெஸ்பெக்ட் பண்ணதுன்னு நினைக்கலாம். நான் சொல்கிறது கூட உங்களுக்கு விளையாட்டாக தெரியலாம். ஆனால் மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாது. சடனாக அது இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பைக் கொடுக்கும். சடனாக அந்த ஸ்பைக் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகும். மார்க்கெட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகும். ஆனால் அந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கிறப்ப அது பார்த்தீங்கன்னா வெறும் விக்கு மட்டும்தான் இருக்கும், ஃபுல்லாக கீழே க்ளோஸ் வச்சுருக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா நடக்கும் எக்ஸ்பைரி டேல. இது மேனுப்புலேஷன்லாம் கேட்டிங்கன்னா இது மேனுப்புலேஷன் கிடையாது. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டிகே ஆக ஆக காமா பிளாஸ்ட்னால நடக்கிறது தான் இது. இது எல்லா நாளுமே நடக்கும்னு கேட்டிங்கன்னா எல்லா நாளுமே நடக்காது. சில டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டே சைடு வேஸ்லேயே போய் எண்ட் ஆயிரும். சில டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வொலட்டைலாக இருக்கும், நம்ம நினச்சே பார்க்க மாட்டோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைடு வேஸ்லேயே போயிருக்காது, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஸோ எல்லோரும் எக்ஸ்பைரி டேவை லைக் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 1 ரூபாலேருந்து சடனாக 200 ரூபா 300 ரூபா மூவ் ஆகுறது. இதுக்காக தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதனால தான் அவங்களுக்கு எக்ஸ்பைரி டேவே பிடிச்சிருக்கு, அதிக மொமெண்டம் வர்றதுனால. நீங்கள் உண்மையிலே பணக்காரனாகவும் நினச்சி ட்ரேடிங்குள்ளே வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கற்றுக்கிட்டு பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டேல பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் கேட்கலாம், ப்ரோ அப்போ நான் எக்ஸ்பைரி டேல ட்ரேடே பண்ணக்கூடாதா? ஒருவேளை நான் பண்ணணும்னு நினச்சேன்னா நான் எந்த மாதிரி பண்ணலாம்? இதுலேயும் நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம்ல? நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணியே பண்ணுறேன், கேம்பிளிங் மாதிரி ட்ரீட் பண்ணாமல். இப்போ எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் கேட்பீங்க. இப்போ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸ்பைரி டேல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஓன் கேபிட்டலை வச்சு பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 1 மந்த் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஒரு 1 வீக் இருக்குல்ல, அந்த வீக் நீங்கள் ப்ராஃபிட் எடுத்திருப்பீங்க. ஒரு 10K 20K ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்கன்னா அதில் ஒரு 2K 3K வச்சு ரிஸ்க் எடுத்து பார்க்கணும் எக்ஸ்பைரி டேல.
எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 அந்த வீக் ப்ராஃபிட் எடுத்திருக்கீங்க. ஓகேவா? அந்த வீக்ல ஒரு எக்ஸ்பைரி டே வருது, இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்ல ஒரு எக்ஸ்பைரி டே வருது. அந்த ப்ராஃபிட்லேருந்து 10Kலேருந்து ஒரு 2K எடுத்துக்கோங்க. ஓகேவா? 2K எடுத்து நீங்கள் எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ண போகிறீங்க. போச்சுன்னா அந்த 2Kவோட போயிடும். எப்படி பார்த்தாலும் ஹீரோ 0 தான் ட்ரை பண்ணுவீங்க. ஒரு வேளை வந்துச்சுன்னா நீங்கள் ஹீரோ, இல்லைன்னா 0, 2000 உங்களுக்கு போயிடும். மீதி 8K பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அந்த வீக்கோடது. அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சேம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 2K இந்த மாதிரி இல்லைனா 1K. 2Kக்கு மேலே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. 3K 4Kலாம் போகக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பைரி டேவை பொறுத்தளவுக்கு 98% நீங்கள் லாஸ் தான் பண்ணுவீங்க. 2% தான் ப்ராஃபிட் பண்ணுவீங்க. அந்த 2%க்காக நீங்கள் அதிக கேபிட்டலில் போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு 2000 1000 வேணால் ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா நீங்கள் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுக்க போகிறீங்க. ₹1 ₹2 தான் எடுக்க போகிறீங்க. அதில் உங்களுக்கு 1000ங்கிறப்பவே அதிக லாட் வந்துடும். 1000 2000ங்கிறப்ப உங்களுக்கு அதிக லாட் வந்துடும். அதுவே உங்களுக்கு போதும். அதுக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப பேராசை, ரொம்ப போய் மாட்டிக்குவீங்க. அதனால் ஒரு ₹1000 ₹2000 எதில் இருக்கணும், நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டில் ரிஸ்க் எடுக்கணுமே தவிர்த்து, அந்த வீக்கு நான் லாஸில் தான் இருக்கேன், இருந்தாலும் என்கிட்ட இருக்க கேபிட்டலை வச்சு தான் நான் எடுத்து அந்த வீக்கோட லாஸையும் ரெக்கவர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான், மொத்தமாக முடிஞ்சிடும். அங்கேயே மாட்டிக்குவீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸ்பைரி டேயில் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப வொலட்டைலாக இருக்கனால ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 99% பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப வொலட்டைலாக இருக்கனால சடனாக அடிச்சிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட மாட்டாங்க. நானாக என்ட்ரி எடுக்கிறேன், ஒரு வேளை லாஸ்ட் லிமிட்டுக்கு மேலே தாண்டுச்சுன்னா எக்ஸிட் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் நினைப்பாங்க. ஆனால் லாஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், எக்ஸிட் ஆகவே மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் ரொம்ப வொலட்டைலாக இருக்கிறனால, ஏன் ₹50 நான் எடுத்தது ₹20 வந்துருச்சு, ஏன் இங்கேருந்து திருப்பி ₹50 போகாதா சடனாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அது ₹20 ₹19 ஆகி கடைசியில் ₹1 வந்து 0 ஆயிடும். அது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. அப்பயுமே ஹோல்டு பண்ணுவாங்க. 0லேருந்து எப்படி அந்த ஈவினிங்குள்ளே போகும்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் போகும், ஆனால் சில நேரம் போகவே போகாது. அதனால் தயவு செஞ்சு எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுறவங்க எஸ்எல் மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் வழக்கமாக போடுறத விட கொஞ்சம் தள்ளி போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு போட்டுட்டு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் போடாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய லாஸில் போய் மாட்டிக்குவீங்க. நிறைய பேர் எக்ஸ்பைரி டேல லாஸ் பண்ணுறது இது ஒரு ரீசன், எஸ்எல் போடாமல் பண்ணுறது. நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா சுத்தமாக செட் ஆகாது. ஏன்னா எக்ஸ்பைரி டேயில் நீங்கள் எடுத்த இடத்துலேருந்து உங்களோட டார்கெட் அடித்தா கூட டைம் டிகேங்கிறனால ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா டிகே ஆக ஆக உங்களோட டார்கெட்டை அடித்தா கூட நீங்கள் நினச்ச மாதிரி ப்ராஃபிட் வராது, சம்டைம்ஸ் லாஸ் தான் வரும். ஏன்னா மார்க்கெட் உங்கள் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். டைம் டிகே எக்ஸ்பைரி டேனால என்ன ஆகும்னா ப்ரீமியம் டிகே ஆகிக்கிட்டே இருக்கும். டிகே ஆக ஆக உங்களோட பிளேஸுக்கே அது போனால் கூட ப்ரீமியம் டிகே இருக்கிறனால அது உங்களுக்கு லாஸ் தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் எனக்கு அதுதான் வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு எக்ஸ்பைரி டே பண்ணவே பண்ணாதீங்க. அப்புறம் யார் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கேல்பிங் பண்ணுறாங்கல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகும். ஏன்னா இவங்க சடனாக என்ட்ரி எடுத்துகிட்டு சடனாக வந்துடுவாங்க. எக்ஸ்பைரி டேக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் முக்கியம். ஆனால் வழக்கமாக பண்ணுறத விட இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் தான். ஏன்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். சடனாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மூவ் ஆகும், சடனாக பார்த்தீங்கன்னா டவுன் ஆகும். ஸோ ஒரு ஸ்கேல்பராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் செட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேயில் வந்து உங்கள் எமோஷனல் ரொம்பவே பாதிக்கும். ஏன் சொல்கிறேன்னா, ₹2 நீங்கள் ஒரு ப்ரீமியம் பார்த்துட்டு இருக்கப்ப சடனாக அது ₹10 போய் ₹20 போய் ₹30 போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், என்னடா ₹2 ₹30 வந்துருச்சு, 30 பாயிண்ட் ஏறி இருக்குது, எடுத்திருந்தா இந்நேரமே நான் 10,000 20,000 ப்ராஃபிட் எடுத்திருப்பேன்னு சொல்லி யோசிப்பீங்க. யோசித்து என்ன பண்ணுவீங்கன்னா, அது ₹30 இருக்கும்ல, அங்கே போய் என்ட்ரி எடுப்பீங்க. ஏன்னா அது ₹30 வந்து திருப்பி அது ₹60 100 கூட போயிடும், அதனால் இங்கேயே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துருவீங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காமா பிளாஸ்ட் நடந்துருச்சு. ₹2லேருந்து ₹30 வந்துருச்சு, அதுவே காமா பிளாஸ்ட் தான். இப்போ நீங்கள் ₹30 போய் என்ட்ரி எடுத்து அங்கேருந்து காமா பிளாஸ்ட் நடக்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் ஆல்ரெடி காமா பிளாஸ்ட் நடந்துருச்சு ₹2லேருந்து ₹30. இப்போ என்ன பண்ணுன்னா, காமா பிளாஸ்ட் நடந்தோடனையும் திருப்பி அந்த ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா பழைய ரேட்டுக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ₹30 என்ட்ரி எடுத்துருப்பீங்கல்ல, அந்த இது காமா பிளாஸ்ட் முடிஞ்சு ₹30லேருந்து அகைன் அதே ₹2 போகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆகிட்டே போகும். இப்போ உங்களுக்கு லாஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எக்ஸ்பைரி டேல பண்ணுறப்ப எமோஷ்னல் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணணும், பேஷன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும், ஃபோமோ இருக்கவே கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோமோ ரொம்ப வரும். ஸோ அதனால் எக்ஸ்பைரி டேல பண்ணிங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருக்கோம். எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணலாமா வேணாமா, எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணுறவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குது, இதில் என்னெல்லாம் நமக்கு எமோஷ்னல் ப்ளே பண்ணுது, இதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்ன, எதனால மார்க்கெட் எக்ஸ்பைரி டேல பார்த்தீங்கன்னா ரொம்ப வொலட்டைலாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலாக என்னோட ஒரு சஜஷன் சொல்லிடுறேன், தயவு செஞ்சு எக்ஸ்பைரி டேல பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக நான் அதை தான் சொல்லியிருக்கேன்.
ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பைரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி எடுத்து பண்ணுங்கள். எஸ்எல் மெயின்டைன் பண்ணி பண்ணுங்கள். செபியே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வீக்லியிலேருந்து மந்த்லிக்குன்னா. அதுக்கு பின்னாடி நிறையா ரீசன்ஸ் இருக்கும். அவங்களோட டேட்டாலாம் பார்த்தா நமக்கே ஷாக்காக தான் இருக்கும். ஸோ அவங்களே அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் எக்ஸ்பைரி டேல என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஏன்னா மற்ற நாள் லாஸ் பண்ணுறதுல நிறையா கற்றுக்கலாம். இதில் லாஸ் பண்ணால் நீங்கள் எதுவும் கற்றுக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் உங்கள் கண்ட்ரோல்லே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் அவுட் ஆஃப் த கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி எதுவுமே அங்கே நடக்காது. ஸோ எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணாதீங்க. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அதையும் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சீரீஸ்லேருந்து நீங்கள் நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.